ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கான தர்ஷன் நேரம் பத்தின இன்ஃபர்மேஷனையும் அது கூடவே இன்னைக்கு மத்தியானம் 2 மணிக்கு ஒரு முக்கியமான புக்கிங் வந்து ஓபன் பண்ண போறாங்க. இது வந்து ஒரு புதிய புக்கிங். இந்த புக்கிங் பத்தின இன்ஃபர்மேஷனை இந்த வீடியோல பார்க்கலாம். கண்டிப்பா இந்த தகவல் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இன்னைக்கான தர்ஷன் பத்தின இன்ஃபர்மேஷனை பார்த்துருவோங்க. நேரடியா போகக்கூடிய இலவச தரிசனத்துக்கு ஒரு 10ல இருந்து 15 மணி நேரம் ஆகலாம். ஏன்னா 14 மணி நேரம் ஆகுது அப்படின்றது டிடிடியோட அபிஷியல் அப்டேட். 26 கம்பார்ட்மெண்ட்ல பக்தர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த ஒரு டிக்கெட்டும் வாங்காம நேரடியா போகக்கூடிய இலவச தரிசனத்துக்கு 10ல இருந்து 15 மணி நேரம் ஆகுது. நேத்து தரிசனம் பார்த்தவங்களோட எண்ணிக்கை 71,123 பேர் தரிசனம் பார்த்திருக்காங்க. எஸ்எஸ்டி டோக்கன்ல தரிசனம் போறவங்களுக்கு மத்தியானம் டு நைட் ஸ்லாட் வரைக்கும் 3ல இருந்து 5 மணி நேரமும், ஏர்லி மார்னிங் ஸ்லாட் 1ல இருந்து 2 மணி நேரம் ஆகுது. 300 ரூபாய் தரிசனத்துக்கு 2ல இருந்து 3 மணி நேரம் ஆகுது. ஸோ இதுதான் இன்னைக்கான அப்டேட். அதுக்கு அடுத்தது இன்னைக்கான ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கனோட ஸ்டேட்டஸ் அப்படின்றது இன்னைக்கான டிக்கெட் வந்து கம்ப்ளீட்டா முடிஞ்சதுங்க. அதே மாதிரி முடிஞ்சு கவுண்டர்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸ்ரீவாரிமெட்டில் மட்டும் ஒரு 7 மணியோட ஸ்டேட்டஸ் படி உங்களுக்கு ஒரு 2245 டிக்கெட் இன்னைக்கான டிக்கெட் வந்து அவைலபிள் இருந்திருக்கு. மற்ற எல்லா ஸ்லாட்டுமே உங்களுக்கு கம்ப்ளீட்டா முடிஞ்சது. அடுத்ததா வர்ற 23ஆம் தேதியில இருந்து அலிப்பிரியில ஹோமம் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றது டிடிடி அஃபிஷியலா வந்து சொல்லியிருந்தாங்க. இதுக்கான புக்கிங்ஸ் உங்களுக்கு ஆன்லைன்லயும் ஓப்பன் ஆகும் அப்படின்ற மாதிரி ஆல்ரெடி அப்டேட்ஸ் வந்துருந்துச்சு. இன்னும் வெப்சைட்ல வந்து இதுக்கான அப்டேட் கொடுக்கல. பட் வந்து டிடிடியோட அஃபிஷியல் எஸ்விபிசி சேனல்ல உங்களுக்கு லைவா அப்டேட் பண்ணியிருக்காங்க. அலிப்பிரியில எந்த இடத்துல நடக்குது அப்படின்றதும் அதே மாதிரி இன்னைக்கு புக்கிங்ஸ் வந்து இன்னைக்கு தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது. 16ஆம் தேதி நவம்பர் மத்தியானம் 2 மணிக்கு ஓப்பன் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் டிக்கெட்ஸ் வில் பி ரிலீஸ்ட் ஆன் டிடிடியோட வெப்சைட்ல 16 நவம்பர் 2023 இன்னைக்கு வந்து மத்தியானம் 2 மணிக்கு ஓப்பன் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஹோமத்தில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா 1000 ரூபாய் பே பண்ணி 2 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ₹1000 for 2 persons அப்படின்றதும் 50 tickets will be available online and 50 more through offline for every day. ஸோ இது வந்து ஆன்லைன்லேயும் உங்களுக்கு டிக்கெட் கிடைக்கும், ஆஃப்லைன்லேயும் கிடைக்கும். ஆஃப்லைனை பொறுத்த வரைக்கும் டெய்லி 50 டிக்கெட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ எந்த இடத்துல கொடுப்பாங்க அப்படின்ற அப்டேட் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஆன்லைன் பொறுத்த வரைக்கும் 50 தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்ம 1000 ரூபா பே பண்ணோம்னா 2 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். டிடி தேவஸ்தானம்.ap.gov.in அப்படின்ற வெப்சைட்ல ஓப்பன் ஆகும். புக் பண்ணிக்கலாம் அப்படின்றது அஃபிஷியல் அப்டேட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஹோமம் எப்படி இருக்கும் என்ன அப்படின்றது 23ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா கண்டிப்பாக நமக்கு அதுக்கான இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு வில்லிங் இருக்குன்னா நீங்கள் வந்து ஆஃப்லைனில் கூட நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். ஏன்னா ஆஃப்லைன்லேயே 50 டிக்கெட்ஸ் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ஆன்லைன்லேயே நமக்கு டிக்கெட் இருக்கு. ஸோ மேபி இந்த வெப்சைட்ல தான் ஓப்பன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. உங்களுக்கு எப்போ அப்டேட் வந்தாலும் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். வெப்சைட் செக் பண்ணி பார்த்துக்கிட்டே இருங்க. இது வந்து ஒரு புதிய புக்கிங்கா கொடுத்துருக்காங்க. இந்த ஹோமத்துக்கான புக்கிங். அந்த புக்கிங் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா அதுல புக்கிங்கோட ப்ரொசீஜர் பத்தி நான் ஃபுல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஸோ இதுதான் இன்னைக்கான முக்கியமான அப்டேட். அதே மாதிரி சபரிமலை தரிசனம் போறவங்களுக்கு முக்கியமான நிறைய அப்டேட்ஸ் எல்லாம் வந்திருக்கு. அது என்ன அப்படின்னா மண்டல மகர விளக்கு பூஜைக்காக மகோற்சவத்திற்காக சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை இன்று மாலை திறக்கப்படுறதா சொல்லியிருக்காங்க. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் டிசம்பர் 27ஆம் தேதி மண்டல பூஜையும் ஜனவரி 14ஆம் தேதி மகர ஜோதி தரிசனமும் நடக்குது. அதை வந்து சபரிமலை ஆன்லைன் .org அப்படின்ற இணையதளத்துல நீங்க வந்து முன்பதிவு செஞ்சுக்கலாம். அதாவது அங்கேயும் தர்ஷன் பார்க்கறதுக்கு ஃப்ரீ டிக்கெட் நம்ம ஆன்லைன்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். ஸோ யாருக்காவது இந்த டிக்கெட் புக் பண்றதை பத்தின வீடியோ வேணும்னு நினைச்சீங்கன்னா இதை கமெண்ட்ஸ்க்கு கீழே ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேர் திருமலைக்கு போறவங்க, நிறைய பேர் சபரிமலைக்கு போறவங்க இருப்பீங்க. அவங்க எல்லாருக்கும் பயனுள்ளதா இருக்கும்னா நீங்க அப்டேட் பண்ணீங்கன்னா நான் கண்டிப்பா வீடியோ ஷேர் பண்றேன். ரொம்ப சிம்பிளா புக் பண்ணிக்கலாம். குரூப்பா போறவங்களும் நீங்க ஆன்லைன்லயே டிக்கெட் புக் பண்ணிட்டு தான் போற மாதிரி இருக்கும். அடுத்ததான் நம்ம பார்க்க போற அப்டேட் என்ன அப்படின்னா ஸ்ரீவாரி சேவா வாலண்டியர் சேவா இருக்கு இல்லையா? ஸோ அதுக்கான அடிஷனல் கோட்டா வந்து ஓபன் பண்றாங்க. இது 20ஆம் தேதி காலையில 11 மணிக்கு டிசம்பர் மாசத்துக்கு திருமலா திருப்பதி 2 இடத்துக்குமே ஓபன் ஆகுது. நவநீத சேவா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 12 மணிக்கு சேம் 20ஆம் தேதியே வந்து அடிஷனல் கோட்டா ஓபன் பண்றாங்க. அதே மாதிரி டிசம்பர் மாசம் பராக்கமணி சேவாவோட அடிஷனல் கோட்டாவும் வர்ற 20ஆம் தேதி 3 மணிக்கு ஓப்பன் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யாராவது வாலண்டியர் சேவா செய்யறதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றவங்க டிசம்பர் மாசத்துல வேணும்னு நினைச்சீங்கன்னா அடிஷனல் கோட்டா ஓப்பன் ஆகுது. தேவைப்படுறவங்க நீங்க ஃப்ரீயாவே புக் பண்ணிக்கலாம். இந்த வாலண்டியர் சேவா நீங்க பார்த்துருப்பீங்க. திருமலையில நிறைய பேர் வந்து வாலண்டியர்ஸா நமக்கு வந்து இந்த ஆரஞ்சு கலர் ஸ்கார்ஃப் போட்டுட்டு லேடிஸா இருந்தா ஆரஞ்சு கலர் சாரீ கட்டிட்டு நிறைய ஒர்க்லாம் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வாலண்டியர் சேவா செய்யணும் அப்படின்னா இதில் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு போயிட்டு செய்யலாம். ஸோ இதுதான் இன்னைக்கான முக்கியமான அப்டேட். ஹோமமோட புக்கிங் ஓப்பன் ஆனால் கண்டிப்பாக வீடியோ வரும். இப்போ உங்களுக்கு அதை பற்றி தெரியலனாலும் மேபி அதோட டீட்டெயில்ஸ் நல்லா கேதர் பண்ணி எல்லாமே நீங்கள் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன்னா புக்கிங் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணலாம்.
ஸோ இன்னொரு பயனுள்ள பதிவுல சந்திக்கலாம். நன்றி.